விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், மேலும் விரிவான விவரங்கள் என்ன சொல்லலாம்? தமிழக வெற்றி கழகத்திலே நிர்வாக பொறுப்புக்கு செங்கோட்டையன் வருவார் என்று எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப நிர்வாக குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற பதவி அவருக்கு வழங்கப்படுவதற்கான ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அதற்கு கட்சியினுடைய விதிகளிலே ஒரு சில திருத்தங்களை செய்ய வேண்டும் செயற்குழு பொதுக்குழுவின் மூலமாக என்ற அடிப்படையிலே அதற்கு முன்பாக இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியை செங்கோட்டையனுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வழங்கியிருக்கின்றார். அதன்படி நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் செயல்பட போகின்றார். 1972 அதிமுக உருவான காலத்திலே 2 ஆண்டுகளிலேயே அந்த அதிமுகவில் எம்ஜிஆருக்காக என்பதிலிருந்து பொன்விழா கண்ட ஒரு கட்சியிலே கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையனை போன்றவர் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற முதல் தேர்தலை இதுவரை சந்திக்காத முதல் முறையாக அரசியல் களத்திற்கு கட்சியின் பெயரோடு வந்திருக்கக்கூடிய அந்த கட்சியை மீது நம்பிக்கை கொண்டு செங்கோட்டையன் இந்த இணைப்பை மேற்கொண்டிருக்கின்றார். அவருக்கு நிர்வாக ரீதியாக ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பு தாவேகா சார்பில் வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அங்கிருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். விஜய் முன்பாகவே வந்து விட்டார். அதாவது செங்கோட்டையன் வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே விஜய் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு வந்து விட்டார். இப்பொழுது இருவரும் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் 2 மணி நேரம் தாவேகா தலைவர் விஜய் செங்கோட்டையனோடு சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்தில் அந்த ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். நிர்வாக பொறுப்பு வழங்கியிருப்பதன் மூலமாக செங்கோட்டையன் தான் இனி கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு அதிகார மையமாக இருப்பார் என்று அரசியல் ரீதியாக பார்வையை முன்வைக்கக்கூடிய விதமாகத்தான் விஜயினுடைய இந்த நகர்வு இருக்கின்றது. செங்கோட்டையனை போன்ற ஒரு முக்கியமான அரசியல் அனுபவம் கொண்டவரிடம் கட்சி நடவடிக்கையை ஒப்படைத்து விட்டு முழுக்க சுற்றுப்பயணத்திலே விஜய் கவனம் செலுத்துவதற்கு முடிவு செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயினுடைய அரசியல் அணுகுமுறையில் பல மாற்றங்கள் இருப்பதாக அவரோடு இருக்கக்கூடிய அந்த முக்கிய நிர்வாகிகள் சொல்லுகின்றார்கள். கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் தன்னிடம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கட்சி நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு நம்பகமான ஒருவரை அடையாளம் கண்டு அவர் வசம் கட்சியினுடைய பணிகளை ஒப்படைக்க வேண்டும். நிர்வாக பணிகளை முழுக்க நான் சுற்றுப்பயணம் செல்வது, சில கட்சிகளுக்கு எதிரான அந்த விமர்சனங்களை எப்படி கூர்மையாக முன்வைப்பது என்பதில் தான் நான் கவனம் செலுத்த வேண்டும். கட்சி பணியிலே கட்சியினுடைய அதாவது நிர்வாக பணிகளிலே என்னால் கவனம் செலுத்த முடியாது. முழுக்க தேர்தலுக்கு இன்னும் 6-7 மாதங்கள் தான் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே சுற்றுப்பயணத்தில் கவனம் செலுத்துவதற்கு ஏற்ற முறையிலே நம்பகமான ஒருவரிடம் கட்சியினுடைய பொறுப்புகளை கையளிக்கக்கூடிய விதமாக இந்த இணைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப செங்கோட்டையனிடம் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக செங்கோட்டையனும் இந்த இணைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். செங்கோட்டையனுக்கு அரசியல் ரீதியாக பல வாய்ப்புகள் இருந்தன. ஒரு பக்கம் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து செங்கோட்டையனை பயன்படுத்தி அதிமுக தலைமைக்கு நெருக்குதல் தர முடியும் என்று நம்பியதாக சொல்லப்பட்டது. தேர்தல் நேரத்திலே கூட செங்கோட்டையனை பயன்படுத்தி அது போன்ற ஒரு சூழ்நிலையை அதிமுக தலைமைக்கு ஏற்படுத்தலாம் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். மற்றொரு பக்கம் மேற்கு மாவட்டங்களிலே மிக முக்கியமான ஒருவர் திமுகவை பொறுத்தவரை எப்படியும் 2026 மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம் என்பது மேற்கு மாவட்டத்திலே அதிமுகவிடம் இருக்கக்கூடிய அந்த வலிமையான செல்வாக்கு, வலிமையான வாக்கு வங்கி, நிலையான வாக்கு வங்கி, அதில் ஒரு சிதறலை ஏற்படுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக செங்கோட்டையனை போன்றவரால் அதை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் தான் செங்கோட்டையனை எப்படியாவது திமுகவிற்கு ஈர்த்து விட வேண்டும் என்ற அடிப்படையிலே தொடர்ந்து அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். நேற்று இரவு வரை கூட அந்த முயற்சி நடைபெற்றதாக சொல்லப்படுகின்றது. செங்கோட்டையனை தொடர்பு கொள்வதற்கு, நேரில் பார்ப்பதற்கு தொடர்ந்து திமுக தரப்பிலிருந்து பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஒரு சில சந்திப்புகள் நடந்ததாகவும் அதன் பிறகுதான் விஜய் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே செங்கோட்டையன் வழக்கமாக தங்கக்கூடிய இடங்களிலே நேற்று இரவு தங்காமல் விஜயினுடைய பனையூர் அலுவலகத்திற்கு அருகிலேயே அவர் தங்கியிருந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து தாவேகாவிற்கு இருக்கக்கூடிய விஜய்க்கு வரக்கூடிய அந்த தனியார் பாதுகாவலர்கள் கடந்த 2 நாட்களாகவே நேற்று முதலே செங்கோட்டையனுக்கும் வரக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது. செங்கோட்டையன் பயன்படுத்தக்கூடிய வாகனம் கூட இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினருக்கு சொந்தமான வாகனமாக இருக்கின்றது. செங்கோட்டையனுக்கும் விஜய் தனக்கு இருக்கக்கூடிய அந்த தனியார் பாதுகாவலரை செங்கோட்டையனுக்கும் அமர்த்தி இருக்கின்றார் என்பதை நேற்று முதலே பார்க்க முடிந்தது. பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு வந்த பொழுது விஜயினுடைய பாதுகாவலர்கள் தான் விஜயை எப்படி பத்திரமாக செய்தியாளர்களிடமிருந்து அழைத்து செல்வார்களோ அதே போன்று கேள்விகளை எதிர்கொள்ளாத வகையிலே செங்கோட்டையனையும் பாதுகாப்பாக நேற்றைய தினம் அழைத்து சென்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.